குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பயாலஜி சாப்டர் 5 வந்து பார்க்க போறோம். ஒரு புது லெசன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், விச் இஸ் டிஷ்யூஸ் அண்ட் அதர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கியூரியாசிட்டி இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் டு லிசன் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் ட்ரை டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டிஷ்யூஸ் அண்ட் அதர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம இந்த லெசன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இமேஜினேஷன் வேர்ல்டு கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து உங்க பாடி ஜஸ்ட் ஒரு லூஸ் செல்ஸா இருக்கு. நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பாடியில வந்து செல்ஸ் இருக்கு, ஃபுல்லா கம்ப்ளீட்டா செல்ஸால வந்து மேடா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். கரெக்டா? ஸோ நம்ம நம்மளோட பாடி சடனா வந்து ஒரு பேக் ஆஃப் லூஸ் செல்ஸா இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு ஆர்டரே இல்லாம அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டே இருந்தா நம்மளால வந்து நடக்க முடியுமா? இல்லைன்னா பேச முடியுமா? நான் பிரீத் பண்ண முடியுமா? ஸோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹேவிங் செல்ஸ். ஸோ செல்ஸ் மட்டும் வந்து பாடியில இருந்தா மட்டும் பார்த்தாது. அந்த செல்ஸ் வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கணும். இட் நீட் டு பி டுகெதர். ஸோ டுகெதரா இருக்கணும், ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணனால தான் வந்து நம்மளோட பாடி நம்மளால வாக் பண்ண முடியுது, நம்மளோட ஹார்ட் வந்து பீட் பண்ண முடியுது, வி கேன் பிரீத், எல்லாமே வந்து செல்ஸ் இருக்கு. செல்ஸ் வந்து லூஸா அப்படியே இருந்தா நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த செல்ஸ் வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு நம்மள டிஷ்யூஸா இந்த செல்ஸோட டீம் ஒர்க் இருக்கணும். அந்த செல்ஸோட டீம் குரூப் அதுதான் வந்து டிஷ்யூஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த சாப்டர்ல டீடைல்டா வந்து படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன், அப்புறமா இன்ட்ரோடக்ஷனே இந்த டிஷ்யூஸ் லெசனோட ஃபுல் கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் பேசிக்கா வந்து நான் வந்து ரொம்ப சொல்லி தரேன். ஸோ லைஃப்ல நம்மளோட லிவிங் லைஃப் அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெல் ஆர்கனைஸ்டு சிஸ்டம் இருக்கு. இந்த வெல் ஆர்கனைஸ்டு சிஸ்டம்ல வந்து இந்த செல் தான் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இந்த சிஸ்டம்குள்ள ரொம்ப 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 வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா செல் தான் வந்து நம்மளோட பில்டிங் பிளாக் மாதிரி எல்லாத்துக்கும். நம்ம இப்போ ஹார்ட்டை பில்ட் பண்ணோம்னா, லங்ஸ் எல்லாத்துக்குமே எந்த ஆர்கன் இருந்தாலும் அதோடைய பில்டிங் பிளாக் என்னதுன்னா நம்ம இந்த செல் தான். இந்த சிங்கிள் செல் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசம் வந்து அலைவா இருக்கணும்னா எல்லா ஃபங்க்ஷனும் அதுல வந்து ஆக்டிவா இருக்கணும். எல்லாமே வந்து கரெக்டா அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? லைக் ஒரு சிட்டில எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பண்றாங்கன்னா, சில பேர் வந்து டீச்சர்ஸா இருக்காங்க, டாக்டர்ஸா இருக்காங்க. டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் ஹீல் பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் வந்து ஃபுட் க்ரோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில இந்த ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் வந்து தனித்தனியா வந்து ஒரு லேபர் ஆஃப் டிவிஷன் வந்து இருக்கு. ஸோ அவங்கவுங்க ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்கு. செல்ஸ் பாத்தீங்கன்னா, சில செல்ஸ் குரூப்பா ஃபார்ம் ஆயி இந்த செல்ஸ்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர். இந்த குரூப்ஸ் ஸோ சிலது வந்து எப்படி வந்து டீச்சர்ஸ் டீச் பண்றாங்களோ, டாக்டர்ஸ் வந்து ஹீல் பண்றாங்களோ, அந்த மாதிரி குரூப்ஸ் வந்து நம்ம பாடிலயும் இருக்கு. ஓகேங்களா? சிலது வந்து ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில வந்து பிரீத் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலது டைஜஷனுக்காக. இதெல்லாம் ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி செல்ஸ் சிமிலர் ஸ்ட்ரக்சரோட எந்த செல்ஸ்லாம் வந்து குரூப்பா ஃபார்ம் ஆகும்னா, என்ன பேசிஸ்னா செல்ஸ் வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருந்தா இந்த செல்ஸ்லாம் வந்து குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டு ஒரே ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்ன இதோட கீ ஐடியா என்னது? செல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி இருந்தா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து குரூப்பா டுகெதரா வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த செல்ஸ் ஒரே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சரா ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ செல்ஸ் ஆஃப் சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மிங் அ குரூப்ஸ், இதுதான் வந்து டிஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஷ்யூஸ் உடைய ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலான வந்து டெஃபினிஷன். சொன்னது குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் டிஷ்யூஸ். தட்ஸ் இட். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் என்ன ஆகும்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆர்கன் சச் அஸ் ஹார்ட், லங்ஸ், பிளான்ட்ல இருக்க லீஃப் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டுகெதரா ஒர்க் பண்ணிட்டு ஆர்கன் சிஸ்டம் வந்து ஆகும். ஓகேங்களா? இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறமா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், இது எல்லாமே இதுல வந்து சர்டைன் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டுகெதரா வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கன் சிஸ்டமா வந்து உருவாக்குது.
லாஸ்ட் வந்து இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட்டா டுகெதரா வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் அதோட நீட்ஸ் எல்லாமே வந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? செல். இது எல்லாமே குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஒரு காமன் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அது வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஷ்யூஸ்க்கு அப்புறமா இந்த டிஷ்யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஒரு ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் செவரல் ஆர்கன்ஸ் வந்து ஆர்கன் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்கன் சிஸ்டம் வந்து நம்மளோட பாடியோடைய கம்ப்ளீட் ஆர்கனிசமா ஃபார்ம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் செல், டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், அதுக்கப்புறமா கம்ப்ளீட் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ இத அப்புறமா இதுதான் வந்து அதோடைய ஹைரார்கி. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்னா நம்மளோட பாடி, அப்புறமா பிளான்ட்ஸ், இது நம்மளோட பாடி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்து போத் அனிமல் பிளான்ட் ரெண்டுமே வந்து கம்பைன்டு தான். ஸோ நம்மளோட பாடி அப்புறமா பிளான்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா அதுல என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கவர் பண்ண அன்லாக் பண்ண போறோம். அப்புறமா செகண்ட் வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ல வந்து எப்படி வந்து இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, எப்படி வந்து அதோட ஒர்க் வந்து கரெக்டா டிவைட் பண்ணி அதோட காமன் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறமா எப்படி வந்து இந்த செல்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ் ஆகுது, ஸோ கரெக்டா சர்டனா ஹார்ட், சர்டனா லங்ஸ், அந்த மாதிரி எப்படி வந்து இது ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் லைன்ஸ்லாம் பார்க்கலாம். You have just learned that cell is the fundamental structural and functional unit of organism. So cell தான் வந்து ரொம்ப இந்த பில்டிங் பிளாக் மாதிரி. அது இல்லைன்னா ஆர்கானிசமே வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் தட் பாடிஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் மேட் ஆஃப் செல்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ். ஸோ அதுல வந்து செல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். எதெல்லாம் சிமிலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அதெல்லாமே வந்து ஒரு டிஷ்யூவா ஃபார்ம் ஆகும். So group of similar cell aggregate to collectively perform a particular function. Such group of cell are termed as tissue. So ஒரு group of cells similar-ஆ இருக்கு, similar structure-ல இருக்கும்போது cells with similar structure perform a particular function. இந்த group of cells தான் என்ன சொல்லுவாங்கன்னா tissues அப்படின்னு சொல்லி term பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரோடைய நேமோட டெஃபினிஷன் டிஷ்யூஸ், சாப்டர் நேம்ல டிஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த வேர்டோடைய டெஃபினிஷன் வந்து இதுதான். So group of similar cell aggregate perform a various particular function. So எதெல்லாம் கீ டேர்ம்ஸ் அதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கலர்ல ஹைலைட் பண்ணிட்டு போறோம். டிஷ்யூ. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசன்ல என்னென்ன நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எதெல்லாம் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும்னா டிஷ்யூஸ், இதுல பிளான்ட் டிஷ்யூஸ் எப்படி கிளாசிஃபை இருக்கு, டிஃப்ரெண்ட் என்னென்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ இருக்கு, அப்புறமா நிறைய தியரிஸ், டுனிகா கார்பஸ் தியரி, ஹிஸ்டோஜன் தியரி, அப்புறமா அனிமல் டிஷ்யூஸ்னா என்ன, அப்புறமா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன், இல்ல எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலார், நர்வஸ், இந்த 4 கைண்ட் ஆஃப் அனிமல் டிஷ்யூடைய மொத்த ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அதுல என்னென்னலாம் கிளாசிஃபை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ டிஷ்யூ? Organs such as stem, roots in plants or stomach, heart, lungs in animals are made of different kind of tissue. ஒன்றும் இல்லை, ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஷ்யூஸால மேட் இருக்கு. செல், டிஷ்யூ, அதுக்கப்புறமா ஆர்கன் தானே. ஸோ பிளான்ட்ல 2 ஆர்கன் வந்து நேம் பண்ணியிருக்காங்க, ஸ்டெம், ரூட். அனிமல்ஸ்ல வந்து 3 ஆர்கன் வந்து நேம் பண்ணியிருக்காங்க, ஸ்டொமக், ஹார்ட், லங்ஸ். இந்த ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூவால மேட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூவால மேட் இருக்கு. டிஷ்யூனா என்னது? இட் இஸ் அ குரூப் ஆஃப் செல் வித் காமன் ஆரிஜின், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரே இடத்துல இருந்து ஒரே ஸ்ட்ரக்சரோடைய ஒரே ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுதான் டிஷ்யூ அப்படின்னு. அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் தான் வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிரீன் கலர்ல மார்க் பண்ணிட்டு போலாம். அப்புறமா வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறத வந்து நம்ம எல்லோ கலர்ல மார்க் பண்ணலாம். அப்புறமா கீ டேர்ம்ஸை வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டிங் வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து
இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அத வந்து நீங்க ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா கிரீன் கலர் ஹைலைட் பண்றதுலாம் வந்து இட்ஸ் டெஃபினிஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறமா வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்றது கீ டேர்ம்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கீ டேர்ம் என்ன பார்த்தோம்? டிஷ்யூ. தேர் காமன் ஆரிஜின். ஸோ அந்த வேர்ட் உங்களுக்கு வந்து இந்த குரூப் ஆஃப் செல் மட்டும் நீங்க எழுதுனா போதாது. அதுல காமன் ஆரிஜின், ஸ்ட்ரக்சர், இந்த ஃபங்க்ஷன், இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேர் காமன் ஆரிஜின் மீன்ஸ் தே ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி சேம் லேயர். காமன் ஆரிஜின்லாம் வந்து ஒரே லேயர்ல இருந்து. ஸோ நம்ம பார்த்தோம்ல எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். சோ இந்த லேயர் எம்பிரியோட லேயர்ஸ்ல இருந்து இந்த 3 லேயர் இருக்குன்னா இதுல ஏதாவது ஒரு சேம் லேயர்ல இருந்து அந்த எல்லா செல்ஸும் வந்திருக்கணும். ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகுதுன்னா அதுல குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் கண்டிப்பா. கரெக்டா? இந்த குரூப் ஆஃப் செல் வந்து சேம் ஆரிஜின், காமன் ஆரிஜின் அதோட மீனிங். காமன் ஆரிஜின்னா இந்த அந்த எம்பிரியோட சேம் லேயர்ல இருந்து வந்திருக்கணும். இந்த எம்பிரியோட ஒரு லேயர்ல இருந்து சர்டைன் டைப் ஆஃப் செல்ஸ் வருதுன்னா இந்த செல்ஸ் தான் வந்து குரூப்பா வந்து ஃபார்ம் ஆயிட்டு காமன் ஆரிஜின் ஒரு டிஷ்யூவா வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயர்ல இருந்து அது வந்து வந்தா அதுக்கு வந்து காமன் ஆரிஜின் இருக்குன்னு சொல்லி மீனிங் இல்ல. சோ காமன் ஆரிஜின்னா சேம் லேயர் ஆஃப் எம்பிரியோல இருந்து அது வந்திருக்கணும். டிரைவ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சோ 20 லெசன் நம்பர் 20ல வந்து நம்ம அந்த எம்பிரியோட லேயர்ஸ் அதெல்லாமே பார்ப்போம். So being of a common origin, there are similar in structure and hence perform the same function. So common origin ல இருந்து வந்துருச்சு. இது common origin means a same layer of embryo. இதுக்கப்புறமா வந்து இதுக்கு சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பெர்ஃபார்ம் அது சேம் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ 3 பாயிண்ட்ஸ். டிஷ்யூ இஸ் அ குரூப் ஆஃப் செல் விச் ஹேஸ் காமன் ஆரிஜின், சிமிலர் ஸ்ட்ரக்சர், அப்புறமா சேம் ஃபங்க்ஷன், பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன். 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஆரிஜின், ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா சேம் ஃபங்க்ஷன். இதுதான் டிஷ்யூடைய ரியல் டெஃபினிஷன். ஓகேங்களா? செவரல் டைப் ஆஃப் இப்போ வந்து டிஷ்யூ வந்து செவரல் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் அன் ஆர்கன். நம்மளுக்கு தெரியும் செல், டிஷ்யூ, ஆர்கன், அதுக்கப்புறமா ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் பிளட், போன் இது எல்லாமே டிஷ்யூஸோடைய எக்ஸாம்பிள். அனிமல் டிஷ்யூஸோடைய எக்ஸாம்பிள். பிளட் ஒரு டிஷ்யூ, போன் ஒரு டிஷ்யூ, போன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய ஆர்ம்ஸ், லிம்ஸ் எல்லாமே வந்து அது ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கார்டிலேஜ்னா வந்து சாஃப்ட் போன், நம்மளோட இயர், டிப் ஆஃப் தி நோஸ் எல்லாமே வந்து டிப் ஆஃப் தி நோஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த சாஃப்ட் போன் தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து என்னது அனிமல் டிஷ்யூடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். வேறஸ் பேரன் கைமா, காலன் கைமா, ஜைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் வந்து பிளான்ட் டிஷ்யூடைய எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டாலஜினா டிஷ்யூஸ் பத்தி படிக்கிற இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். லாஜினா என்னது? ஸ்டடி. இப்போ கார்டியாலஜினா ஸ்டடி ஆஃப் ஹார்ட். ஹிஸ்டாலஜினா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டோ அப்படி அந்த வேர்டோட மீனிங் இருந்தா டிஷ்யூஸ். ஸோ ஹிஸ்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதே பாயிண்ட்ஸ் தான். குரூப் ஆஃப் செல் வித் சிமிலர் ஆரிஜின், சிமிலர் ஸ்ட்ரக்சர், அப்புறமா இது ஒரு பாக்ஸா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமா இப்ப நம்ம படிச்ச இந்த பேராகிராஃப் ஃபுல் அந்த மீனிங்கோட அந்த சம்மரியே வந்து நம்மளுக்கு வந்து பிங்க் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ குரூப் ஆஃப் செல் வித் சிமிலர் ஆரிஜின், common origin, similar structure, and perform same function is called tissue. Example, bone and muscle in animals and meristem tip. meristem அதுல என்னது இந்த பேரன் கைமா, கோரன் கைமா இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வரும். இதெல்லாம் வந்து சிம்பிள் டிஷ்யூஸ். இது வந்து மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெரிஸ்டம் இன் டிப்ஸ் ஆஃப் ரூட், அப்புறமா ஷூட். ஸோ ரூட்டோடைய டிப்லயும் வந்து ஷூட்டோட டிப்லயும், ரூட்னா பிளான்டோடைய இந்த கிரவுண்டு கீழே வரும்ல, ஸோ புதஞ்சிருக்கும்ல அதுதான் ரூட் சிஸ்டம். ஷூட்னா வந்து ரூட் தவிர எல்லாமே ஸ்டெம்மு, லீஃப், ஃப்ரூட்ஸ், ஃபிளவர்ஸ் அது எல்லாமே வந்து ஷூட் சிஸ்டம்ல வந்து வரும். ஸோ ஷூட்டோடைய டிப்லயும் ரூட்டோட டிப்லயும் வந்து மெரிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். ரூட் அது வந்து அப்பைக்கல் மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் அப்பைக்கல் மெரிஸ்டம், ஷூட் அப்பைக்கல் மெரிஸ்டம். ஸோ அந்த பிளான்ட் வந்து ஃபர்தரா க்ரோ பண்றதுக்காக இந்த டிஷ்யூஸ் இந்த மெரிஸ்டம் டிஷ்யூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஷ்யூ டிஃபைன் டிஷ்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த குரூப் ஆஃப் செல் வித் சிமிலர் ஆரிஜின், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிள்ஸோட எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து இன்னும் கட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூ.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்யூ லெசன் வந்து த்ரீ பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ, செகண்ட் வந்து அனிமல் டிஷ்யூ, தேர்ட் ஒன் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டிஷ்யூ லெசன் வந்து த்ரீ டைப்பா வந்து டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம், அதான் பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூ ஆர் மெயின்லி ஆஃப் டூ கேட்டகரிஸ். இந்த பிளான்ட் டிஷ்யூல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக், செகண்ட் ஒன் வந்து பெர்மனன்ட். மெரிஸ்டமேட்டிக், அதுக்கப்புறமா பெர்மனன்ட். மெரிஸ்டோஸ் அந்த கிரீக்ல மெரிஸ்டோஸ் அந்த வேர்டோட மீனிங் தான் டிவைடிங். பெர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா அது டிவைடே ஆகாது. ஸோ மெரிஸ்டமேட்டிக்னா அந்த செல்ஸ் வந்து அந்த டிஷ்யூ வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். பெர்மனன்ட்னா அதோட டிஷ்யூ வந்து டிவைட் ஆகுது ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? அது பெர்மனண்டா ஆயிடும். இதுக்கப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இம்மெச்சூர். ஸோ டிவைட் ஆயிட்டே இருக்கா, இது மெச்சூர் ஆகல. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் இம்மெச்சூர் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு, அது பெர்மனன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அன்டிஃபரன்ஷியேட்டட்னா அது ஃபர்தரா டிவைட் ஆயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஸோ டிஷ்யூ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா வந்து இதுல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல வந்து ஓகே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் இதான் வந்து அதோட ஒரு பேட்ச் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல இந்த டிஷ்யூல இருந்து என்ன இருக்கும், ஃபுல்லா நிறைய செல்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த செல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்பேஸே இல்லாம அப்படியே பேக் ஆயிருக்கும். ஸோ வித்தவுட் ஸ்பேஸ் வந்து அப்படியே பேக் ஆயிருக்கும். அதான் வித்தவுட் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். இன்டர் அப்படின்னா பிட்வீன், செல்லுலார்னா செல்க்கு பிட்வீன் வந்து எந்த ஸ்பேஸும் இல்லாம இந்த செல்ஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இம்மெச்சூரா இருக்கும். அப்படின்னா வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். இந்த டிவைட் ஆயிட்டே இருக்கிற செல்ஸ்க்கு நடுவுல வந்து ஸ்பேஸே இல்லாம நல்லா ஃபுல்லா பேக் ஆயிருக்கும். அப்புறமா இந்த செல்ஸ் எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும். டயக்ராம்ல உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல இது பண்ணிட்டேன். ஸோ இந்த செல்ஸ் எப்படி இருக்கும்னா வந்து ரவுண்டா இருக்கும். அதுக்கப்புறமா ஓவல் இல்லைன்னா பாலிகனலா இருக்கும். ஸோ இந்த செல்ஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் செல்ஸ் எப்படி இருக்கும், இம்மெச்சூரா இருக்கும். வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இம்மெச்சூர் cells without intercellular space. Without intercellular space. அப்புறமா அந்த செல்ஸ் எப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கலாம், ஓவலா இருக்கலாம், இல்ல பாலிகனலா இருக்கலாம், பாலிகோனலா இருக்கலாம். அப்புறமா இந்த செல்ஸ் எப்பவுமே வந்து லிவிங்கா இருக்கும். அப்புறமா தின் வால்டு இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து சில செல்ஸ் டெட்டா இருக்கும். அதனால இந்த செல்ஸ் எல்லாமே வந்து லிவிங்கா இருக்கும். அப்புறமா தின் வால்டா இருக்கும். ஸோ நல்லா வந்து காம்பாக்ட்லி பேக்டா இருக்கும். ஸ்பேஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் செல் எப்படி இருக்கும், இம்மெச்சூர் இல்ல அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸா இருக்கும். இந்த செல்ஸ் எப்படி பேக் ஆயிருக்கும், வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கூட கேட்கலாம், இல்ல அசோசியேஷன் ரீசனிங்ல எல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல் டிஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ஃபால்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் ரீசனிங் இதுல வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும்னா இந்த டிஷ்யூஸ் வந்து காம்பாக்ட்லி வித்தவுட் இம்மெச்சூர் செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இந்த செல்ஸ் எப்படி இருக்கும், ரவுண்டு ஓவல் இல்ல பாலிகனல், எப்பவுமே லிவிங்ல இருக்கும். அப்புறமா இட் இஸ் வெரி வெரி தின் வால்டு. இந்த செல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செல்னா வந்து கண்டிப்பா சைட்டோபிளாசம், அப்புறமா நியூக்ளியஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டா? எல்லா செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இந்த செல்ல பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அபண்டன்ட் சைட்டோபிளாசம். சோ நிறைய சைட்டோபிளாசம் ஃபுல்லா வந்து அதுல ஃபில் ஆயிருக்கு. அப்புறமா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், சோ பெரிய நியூக்ளியஸ் வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், அதுக்கப்புறமா ஃபுல்லா சைட்டோபிளாசமால அதுக்கு ஆக்குபை ஆயிருக்கு. நியூக்ளியஸால ஃபுல்லா வந்து அது கவர் ஆயிருக்கு இன்னட்டு. அப்புறமா இதுல வேக்யூல்னு ஒன்னு பார்ட் இருக்கும். இது வந்து வேக்யூல் அது ஒரு பேக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் செல் லெசன் வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், எல்லாமே நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வேக்யூல்ஸ் இதுல வந்து வேக்யூல்னு இருக்கும். அது ஒரு பேக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ்க்காக. இந்த பேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும், இல்லைன்னா ஆப்சென்டா இருக்கலாம். பிரசன்டா இருந்தா இட்ஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஆப்சென்டா இருக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா இட் மீன்ஸ் இட் இஸ் டிவைடிங் டிஷ்யூஸ். பிளான்ட் டிஷ்யூ வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு மெரிஸ்டமேட்டிக், அதுக்கப்புறமா பெர்மனன்ட். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து கிரீக்ல இருந்து மெரிஸ்டோஸ் அப்படி அந்த வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. இட் மீன்ஸ் டிவைடிங். ஸோ இட் இஸ் டிவைடிங் டிஷ்யூ. இந்த மெரிஸ்டமேட்டிக் பெர்மனன்ட்னா நான் டிவைடிங். ஸோ ஆப்போசிட்ஸ் தானே இருக்கும். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எப்படி இருக்கும்னா ஒரு டிஷ்யூ இருக்கு,
அதுல செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் எப்படி இருக்கு? இம்மெச்சூர் செல்ஸா இருக்கும். இல்ல அன்டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும். டிவைட் ஆயிட்டே இருக்கும். அப்புறமா இதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டா பேக்டா இருக்கு. தட் மீன்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இந்த செல் வந்து ஓவல் இல்லனா பாலிகனல், ரவுண்ட் என்னென்ன ஷேப்ல இந்த ஷேப்ல இருக்கலாம். இந்த 3 ஷேப்ல எப்பவுமே லிவிங் இருக்கும். அப்புறமா தின் வால்டு இருக்கும். இப்போ செல்லுக்கு உள்ள கொஞ்சம் போலாம். அதுதான் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் பாத்தீங்கன்னா அபண்டன்ட்டா இருக்கும். ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நியூக்ளியஸ் வந்து ப்ராமினென்ட்டா இருக்கும். உள்ள ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும். இந்த செல்குள்ள வந்து வேக்யூல்ஸ் ஒரு பார்ட் இருக்கும். இட்ஸ் லைக் அ பேக். இந்த பேக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும். ஆர் பிரசன்ட் ஆப்சென்ட்டா கூட இருக்கலாம். இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து ஃபர்தரா டிவைட் ஆயிருக்கு. ஸோ எந்த பேசிஸ்ல வந்து டிவைட் ஆயிருக்குன்னா லொகேஷனோட பேசிஸ்ல. ஸோ அந்த லொகேஷனோட பேசிஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னா அப்பைக்கல் மெரிஸ்டம். அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா ரூட்டோட டிப்லயும் ஷூட்டோட டிப்லயும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால அந்த ரூட் அப்பைக்கல் மெரிஸ்டம், ராம் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் அப்பைக்கல் மெரிஸ்டம், அப்புறமா வந்து ஷூட் அப்பைக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ரூட் அப்பைக்கல் மெரிஸ்டம்னா ரூட்டோட டிப்ல வந்து அந்த அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஷூட் அப்பைக்கல் மெரிஸ்டம்னா அது ஷூட்டோட டிப்ல அந்த அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணுனா பிளான்டோடைய லென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? growth அதோட அந்த பிளான்டோடைய லென்த் அந்த grow பண்றதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் தி growth ஆஃப் தி லென்த் ஆஃப் தி பிளான்ட் அண்ட் அதோட பிரான்ச்சஸ்லாம் வர்றதுக்காக. ஸோ ரூட் அப்படியே லென்த்தா லாங்கா வந்து க்ரோ ஆகிறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா டிப்ல இருக்கு. அப்படின்னா அங்க செல்ஸ் டிவைட் ஆக டிஷ்யூஸ் வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லென்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்புறமா அதோட பிரான்ச்சஸ் ஷூட்ல பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரூட்லயும் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம். இது வந்து எங்க இருக்குன்னா லீஃப் அப்புறமா ஸ்டெம் உடைய இன்டர் நோட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சாரி, லீஃப் அப்புறமா இன்டர் நோட்ஸ் உடைய பேஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இட் இஸ் பிரசன்ட் அட் தி பேசஸ் ஆஃப் லீஃப் உடைய பேஸ்ல இருக்கும் கரெக்டா. சோ இங்க இந்த பேஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்புறமா இன்டர் நோட்னா என்னது? ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் இன்டர் நோடு. சோ பேஸ் லீஃபோடைய பேஸ்லயும் அதுக்கப்புறமா இன்டர்னோடைய பேஸ்லயும் வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டைப்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் மெரிஸ்டம் வந்து லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும். அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். இப்போ வந்து இது லீஃபோட பேஸ்ல இருக்கு கரெக்டா. சோ என்ன பண்ணணும்னா மோனோகாட்ஸ்ல நம்ம பார்த்தோம்ல ஆஞ்சியோஸ்போம்ல ரெண்டா டிவைடா இருக்கு. மோனோகாட் அப்புறமா டைகாட். இந்த மோனோகாட்ல ஸ்பெசிஃபையா என்ன பண்ணா இன் மோனோகாட் growth ஆஃப் லீஃப் லாமினா இன் கிராசஸ். சோ மோனோகாட்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் கிராஸ். இதோட லாமினானா இந்த சொல்றது அந்த லீஃப் பெருசாகிறதுக்காக. ஓகேங்களா? சோ லீஃபோட லாமினால வந்து இது growth வந்து பண்ணும். அந்த லீஃப் சின்னதா இருக்குன்னா இந்த இட் இஸ் லார்ஜ் இன் சைஸ் ஆகிறதுக்காக. அதாவது லாமினா, லீஃப் ஆஃப் தி லாமினாவுடைய லீஃப். சோ லீஃபோட லாமினானா இந்த என்ன சொல்றது? சோ இப்படி லீஃப் இருக்குன்னா சின்னதா இருக்குன்னா இது வந்து பெருசா க்ரோ ஆகிறதுக்காக. ஓகேங்களா? அதான் லாமினா. இந்த பார்ட் தான் லாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லாமினானா ஒரு கைண்ட் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் லீஃப் உடைய ஒரு பார்ட். இப்போ பிளான்டுடைய பார்ட் ஸ்டெம் ரூட் இருக்குல்ல அந்த மாதிரி லீஃபோட பார்ட் வந்து லாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் அந்த லீஃப் வந்து பெருசா க்ரோ ஆகிறதுக்காக வந்து கிராசஸ்ல இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா லீஃப் அப்புறமா இன்டர் நோட்ஸ் பார்த்தோம்ல. இப்போ இன்டர் நோட்ல வந்து அந்த இன்டர் நோட் வந்து க்ரோ ஆகிறதுக்காக ஸ்டெம்மோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம் ரெண்டு லொகேஷன்ல இருக்கு. லீஃபோட பேஸ்லயும் இன்டர் நோடோட பேஸ்லயும். லீஃபோட பேஸ்ல இருக்கும்போது லீஃபோட லாமினா இன்க்ரீஸ் பண்ணும். எஸ்பெஷலி இன் மோனோகாட் சச் அஸ் கிராஸ். அப்புறமா இன்டர் நோட்ல பாத்தீங்கன்னா இன்டர் நோடல் growth வந்து பண்ணும். தேர்ட் பாத்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம். Cambium between xylem and phloem and cork cambium in the cortex of a dicot plant. So cambium between xylem and phloem and cork cambium in the cortex of dicot.
டைகாட் பிளான்ட். ஸோ ஜைலமும் அப்புறமா ஃப்ளோயம், அதுக்கு நடுவுல வந்து கேம்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அங்க வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். சொன்னது கேம்பியம் என்னது, ஜைலம் அப்புறமா ஃப்ளோயம்க்கு நடுவுல இன் பிட்வீன் வந்து ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், டிவைடிங் செல்ஸ். அது அது அங்க வந்து இது கரெக்டா பிரசன்ட் இருக்கும். கேம்பியம்னா வந்து ஒரு ஆக்டிவ்லி டிவைடிங் செல்லுடைய ஒரு லேயர். இது வந்து பிளான்டோடைய செகண்டரி growthக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இந்த கேம்பியம், கார் கேம்பியம் எல்லாமே வந்து பிளான்டோடைய செகண்டரி growth. அதுக்கு வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு லேயர். ஓகேங்களா, அந்த லேயர்ல வந்து செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவா டிவைட் இருக்கு, டிவைட் ஆக ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஸ்டெம் வந்து செகண்டரி growth மீன்ஸ் ஸ்டெம்மோடைய திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும், இல்லைன்னா ரூட் வந்து திக்கனிங், இந்த ரூட்டோட திக்க வந்து திக்னஸ் வந்து அதிகமாகுது. இதுதான் செகண்டரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லென்த் வந்து அதிகமாகுது, growth இந்த ரூட் வந்து திக்காருது, திக்கனிங் ஆஃப் ஸ்டெம் ரூட்ஸ், அந்த அங்க வந்து நியூ ஜைலம், நியூ ஃப்ளோயம் எல்லாம் பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து கேம்பியம். கேம்பியம் மீன்ஸ் இட் இஸ் அ செல், இட் இஸ் அ ஆக்டிவ்லி டிவைடிங் செல் லேயர், அவ்வளவுதான். ஓகேங்களா, சரி, சைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவுல ஒரு கேம்பியம் இருக்கும். இது என்ன பண்ணுனா growthக்காக, செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கார் கேம்பியம் வந்து டைகாட் கார்டெக்ஸ்ல இருக்கும். அது மட்டும் நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ கேம்பியம்னா ஆக்டிவ்லி, கார் கேம்பியம்னா டைகாட் பிளான்டோடைய கார்டெக்ஸ்ல இருக்கு. growth in thickness, இதோட இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா திக்னஸ்க்காக, செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேம்பியம்னாலே அந்த அதான் அதான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ கேம்பியம்னாலே அந்த கேம்பியம்குள்ள அந்த செல்ஸ் என்ன இருக்கும்னா இந்த லேட்டரல் மெரிஸ்டம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, மெரிஸ்டம் வந்து 3 டைப்பா டிவைடா இருக்கு. அப்பைக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், அப்புறமா லேட்டரல் மெரிஸ்டம். அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து ரூட்டோடைய டிப்லயும் ஷூட்டோட டிப்லயும் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எதுனா அந்த ரூட்டோட டிப், ஷூட்டோட டிப் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். செகண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம் வந்து கொஞ்சம் லீஃப் கிட்ட நம்ம போலாம். லீஃபோட பேஸ்லயும் இன்டர்னோடைய பேஸ்லயும் வந்து கரெக்டா பிரசன்ட் இருக்கும். லீஃபோட பேஸ்ல வந்து எஸ்பெஷலி மோனோகாட்லயும் கிராஸ்ல வந்து என்ன லீஃபோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக லீஃபோட லாமினா growth வந்து காமிக்கும். இன்டர்னோட்ல பாத்தீங்கன்னா இன்டர்னோடல் growth வந்து காமிக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லேட்டரல் மெரிஸ்டம். லேட்டரல் மெரிஸ்டம்ல வந்து இதோட லொகேஷன், இந்த லேட்டரல் மெரிஸ்டம் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஜைலம், ஃப்ளோயம்க்கு நடுவுல ஒரு கேம்பியம்னு பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த கேம்பியம் என்ன பண்ணுனா ஆக்டிவ்லி செல் வந்து இந்த கேம்பியம் வந்து ஒரு லேயர். இதுல ஆக்டிவ்லி டிவைடிங் செல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க என்ன, இந்த பிளான்டோடைய ஸ்டெமோடைய திக்னஸ்க்காகவும் ரூட்டோடைய திக்னஸ்க்காகவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தட் மீன்ஸ் செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா கார்க் கேம்பியம் வந்து டைகாட் பிளான்ட்ல கார்டெக்ஸ்ல கரெக்டா அங்க வந்து கார்க் கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த கார்க் கேம்பியம்குள்ள வந்து லேட்டரல் மெரிஸ்டம் இருக்கும். இதுவும் வந்து திக்னஸ்க்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, டயக்ராம் டெவலப் அப்பைக்கல் மெரிஸ்டம் நான் சொன்னேன்ல, ரூட்டோடைய டிப்லயும் ஷூட்டோட டிப்லயும் தான் இந்த அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து இருக்கும். கரெக்டா இருக்கா, ஷூட்டோடைய டிப்ல ஸ்டெம்மோடைய டிப்ல வந்து கரெக்டா இந்த அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து இருக்கு. அப்புறமா லீஃபோட பேஸ்லயும் இன்டர்னோட்லயும் வந்து லேட்டரல் மெரிஸ்டம். லேட்டரல் வால் இன் ஆக்சைல் ஆஃப் லீஃப், வாஸ்குலர் டிஷ்யூ ஆஃப் சம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ டயக்ராம் வந்து நம்ம ஃபர்தரா படிக்க படிக்க வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து 1 minute.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் டாபிக்ல பார்க்கலாம். பிளான்ட் டிஷ்யூல வந்து கரெக்ட்டா நம்ம மெரிஸ்டெமடிக் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் அது. செகண்ட் டாபிக் என்னதுன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூனா என்னது? இது நான் டிவைடிங் டிவைடே ஆகாது. இன் பிளான்ட்ஸ் எல்லா செல்ஸும் வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல. ஸோ நாட் ஆல் செல்ஸ் கீப் டிவைடிங் ஃபாரெவர். சில செல்ஸ் வந்து ஒரு மெச்சூரிட்டி கரெக்ட்டா வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் தி லைஃப் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த செல்ஸ் வந்து டிவைட் பண்ண ஸ்டாப் பண்ணிடும். இந்த டிவைட் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா, ஸ்பெசிபிக் ஃபங்ஷன வந்து அத டேக் அப் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சப்போர்ட், ஸ்டோரேஜ்க்காக, டிரான்ஸ்போர்ட் இந்த டைப் ஆஃப் ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து டிவைட் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் அத டேக் அப் இதெல்லாம் வந்து அது பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இந்த இந்த மாதிரி டைப்பான குரூப் ஆஃப் மெச்சூர் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அதுதான் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னா என்னது? இதுல வந்து செல்ஸோடைய டிவிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. விச் மீன் ஆர் தோஸ் இன் விச் growth has stopped either completely or ஃபார் தி டைம் பீயிங். ஸோ கம்ப்ளீட்டா வந்து growth வந்து ஸ்டாப் ஆயிடும். இல்லைன்னா வந்து ஒரு டைம் கரெக்டா அந்த ஸ்பெசிபிக் டைம்ல வந்து அதுக்கு நீடட் இல்லைனால அந்த டிஷ்யூஸ் வந்து growth ஆக ஸ்டாப் ஆயிடும். ஸோ growth ஆகணும்னா செல் டிவைட் ஆகணும். கரெக்டா? ஸோ இந்த செல்லே டிவைட் ஆனா எப்படி growth ஆகும்? ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. செல்ஸ் ஆஃப் தீஸ் டிஷ்யூ மே பி லிவிங் ஆர் டெட். நான் சொன்னல பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல ஆல் லிவிங். பெர்மனன்ட் டிஷ்யூல பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூக்குள்ள இருக்கிற சில செல்ஸ் வந்து மேபி லிவிங்கா இருக்கலாம், இல்லைன்னா டெட்டா இருக்கலாம். இது தின் வால்டா இருக்கலாம், திக் வால்டா இருக்கலாம். இட் பேஸ்ட் ஆன் தி டிஷ்யூ உடைய செல். ஓகே. Thin walled permanent tissue are generally living, whereas thick walled tissue may be living or dead. So permanent tissueல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து thin walled permanent tissue, ஒன்னு வந்து thick walled permanent tissue. thin walled permanent tissue வந்து generally living தான் இருக்கும். அதுல rare case dead ஆயிருக்கும். அதுவே thick walled permanent tissue பாத்தீங்கன்னா இதுல living இருக்கலாம், ஆனா நான் living கூட இருக்கலாம். So types of permanent tissue, simple tissue, complex tissue. The thin walled, thick walled. அதுதான் வந்து named simple tissue, complex tissue. இதோட செல்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவோட செல்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். நம்ம இதுல குடுக்கல. சோ நம்ம வந்து கிளியர் ஆக்கிக்கலாம். மேபி வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்க்கும் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்க்கும் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண சொன்னா நம்மளுக்கு வந்து எழுத தெரியும். கரெக்டா? ஸோ இதோட செல்ஸ் எப்படின்னா ஃபுல்லி டிஃப்ரென்ஷியேட்டடா இருக்கும். அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட செல்ஸ் எப்படி இருக்கும்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டடா இருக்கும். கரெக்டா? இது டிவைட் ஆகாது. லிவிங் இல்ல நான் லிவிங் இருக்கும். இதுக்கு டெஃபினட் ஷேப், சைஸ், ஃபங்க்ஷன் எல்லாமே டெஃபினட்டா இருக்கும். அப்புறமா இது வந்து என்ன பண்ணும்? சப்போர்ட், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணும். போட்டோசிந்தசிஸ் எல்லாமே. இப்போ இந்த பெர்மனன்ட் டிஷ்யூல வந்து டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூல வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ நான் ஒரு ஆரோ டயக்ராம் மாதிரி உங்களோட மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ, செகண்ட் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ, தேர்ட் ஒன் வந்து இந்த டிவிஷன் வந்து சொல்றேன். பிளான்ட் டிஷ்யூ இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூ இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு சிம்பிள், காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் டிஷ்யூ பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ இஸ் நத்திங் பட் தின் வால்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. தின் வால்டுனா இதுல ஒரே ஒரு டைப் ஆஃப் செல் தான். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல். ஸோ ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். சிம்பிள்னா ஒரே ஒரு லேயருக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்லால் தான் அது மேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது காமன் சிம்பிள் டிஷ்யூ. இதுல வந்து என்னென்ன காமனா இருக்குன்னா பேரன் கைமா, காலன் கைமா, அப்புறமா ஸ்க்ளீரன் கைமா. த்ரீ தான் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிள் டிஷ்யூ ஃபர்தரா த்ரீயா டிவைட் இருக்கு. பேரன் கைமா, colon கைமா, அப்புறமா scleran கைமா. Simple tissue means made of only one type of cell. Made up of only one type of cell. So என்னென்ன இந்த சிம்பிள் டிஷ்யூ ஃபர்தரா என்ன டிவைடா இருக்கு? பேரன் கைமா, காலன் கைமா, அதுக்கப்புறமா ஸ்க்ளீரன் கைமா. பேரன் கைமா, காலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா. பேரன் கைமா பாத்தீங்கன்னா இது லிவிங். ஓகே. ஸோ லிவிங் இருக்கும், தின் வால்டு இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எதுனா ஸ்டோரேஜ் பண்ணும். ஸ்டோரேஜ் அதுக்குமா பிளஸ் போட்டோசிந்தசிஸ். ஸ்டோரேஜ் பிளஸ் போட்டோசிந்தசிஸ். ஏன் டிரான்ஸ்கிரிப்ட் மாறல?
ம். ஓகே. ஸோ பேரன்கைமா லிவிங் இருக்கும். கோலன்கைமா லிவிங் இருக்கும். ஆனா ஸ்க்லீரன்கைமா மட்டும் டெட் இருக்கும். பேரன்கைமா லிவிங், கோலன்கைமா லிவிங், ஸ்க்லீரன்கைமா மட்டும் டெட்டா இருக்கும். பேரன்கைமா எப்படி இருக்கும்னா, தின் வால்டு இருக்கும். இதோட ஃபங்ஷன் என்னதுன்னா, ஸ்டோரேஜ் பண்ணும், பிளஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். கோலன்கைமா பார்த்தீங்கன்னா, இதுவும் லிவிங் தான். திக் கார்னர்ஸ் இருக்கும். கார்னர்ஸ் மட்டும் திக்கா இருக்கும். மத்தது எல்லாமே தின்னா தான் இருக்கும். ஸோ திக் கார்னர்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறமா சப்போர்ட் தரும் பிளான்ட்க்கு. பிளான்ட்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கப்புறமா சப்போர்ட் வந்து தரும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமா. ஸ்க்லீரன் கைமா வந்து டெட்டா இருக்கும். இது திக் லிக்னிஃபைடு வால் இருக்கும். திக்கா இருக்கும். இந்த வால் வந்து ஸ்பெசிஃபையா லிக்னின்னால வந்து மேடா இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த லிக்னின் சப்ஸ்டன்ஸால வந்து இதோட வால் வந்து மேடா இருக்கு. ஓகேங்களா? இது என்ன பண்ணும்னா ஸ்ட்ரென்த் வந்து ப்ரொவைட் பண்ணும். பிளான்டோட ஸ்ட்ரென்த்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பேரன்கைமா ஸ்டோரேஜ் ஃபோட்டோசிந்தசிஸ். காலன்கைமா கார்னர்ஸ் மட்டும் திக்கா இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சப்போர்ட். ஸ்க்லீரன்கைமா ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் வித் லிக்னிஃபைடு வால். ஓகே. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்னது? இட் இஸ் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல். இதுல வந்து மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்லால மேடா இருக்குன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல் வந்து ஒரு யூனிட்டா வந்து ஒர்க் டுகெதர் பண்ணும். ஓகேங்களா? இட் ஒர்க்ஸ் டுகெதர். காமன் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சைலம், ஃப்ளோயம். மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்னா இந்த ஜைலம் டிஷ்யூக்குள்ள நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. பேரன்கைமாட்டிக் செல்ஸ் மட்டும்தான் இருக்கு. பேரன்கைமா செல்ஸ் மட்டும்தான் இருக்கு. காலன்கைமாவோட செல் இதெல்லாம் டிஷ்யூஸ். பேரன்கைமா ஒரு டிஷ்யூ, காலன்கைமா ஒரு டிஷ்யூ, ஸ்க்லீரன்கைமா ஒரு டிஷ்யூ. பேரன்கைமாவோட செல்ஸ் தான் இருக்கும். காலன்கைமா செல்ஸ்லாம் இருக்காது. காலன்கைமாவோட செல்ஸ் தான் இருக்கும். ஸ்க்லீரன்கைமா அதோட டைப்போட செல்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த சைலம், ஃப்ளோயம் பார்த்தா இது ஒரு இந்த டிஷ்யூக்குள்ள வந்து சைலம்குள்ள பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஃப்ளோயம்ல பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷனே. சிம்பிள் டிஷ்யூனா இதுல ஒரே ஒரு டைப் ஆஃப் அந்த டிஷ்யூக்குள்ள ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா அந்த டிஷ்யூக்குள்ள டிஷ்யூக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஜைலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜைலம் டிஷ்யூக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஜைலம் அப்புறமா ஃப்ளோயம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஜைலம் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல இந்த டிஷ்யூஸே பெர்மனன்ட் டிஷ்யூஸே 3 இதுதான். ஸ்டோரேஜ், சப்போர்ட் அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட். ஸ்டோரேஜ் சப்போர்ட் எல்லாமே சிம்பிள் டிஷ்யூல வந்து நிறைய பண்ணுது. கரெக்ட்டா? பேரன்கைமா, காலன்கைமா, ஸ்க்லீரன்கைமா இதனால டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்துக்கும். ஜைலம் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணும். ஃப்ளோயம் வந்து நியூட்ரிஷன், ஃபுட் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். Structure, function and distribution of simple plant tissue is given in table 5.2. So index question டிஷ்யூனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. குரூப் ஆஃப் செல் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர், காமன் ஆரிஜின் அண்ட் பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன். ஒன் வேர்ட் ஈக்குவலண்ட் ஒரு வேர்ட் வந்து ஈக்குவலண்டா கொடுக்க சொல்றாங்க அந்த சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி. பிளான்ட் டிஷ்யூ தட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் செல் விச் கண்டினியூ டு டிவைட் டு ப்ரொடியூஸ் மோர் செல்ஸ். ஸோ ஒரு செல் கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன செல்ஸ் அது? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து எந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து திக்னஸ்க்காக ரெஸ்பான்சிபிளா இருக்கு? லேட்ரல். என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ வந்து the kind of plant tissue it consists of all similar cells தான் உள்ள இருக்கும். one type of cell எதுல இருக்கும்? permanent tissue குள்ள simple tissues. ஓகேங்களா? parenchyma, collenchyma, sclerenchyma. என்ன category of plant tissue in which cells do not divide? எந்த category cells வந்து divide ஆகாது? permanent tissues. What do you mean by cells of a tissue have similar origin? Similar origin meaning என்ன? It comes from the same layer of the embryo. ஓகேங்களா? ஸோ நேம் தட் பிரான்ச் ஆஃப் பயாலஜி இன் விச் டிஷ்யூஸ் ஆர் ஸ்டடி. எந்த பிரான்ச்ல வந்து நம்ம டிஷ்யூஸ் பத்தி வந்து ஸ்டடி பண்ணுவோம்? ஹிஸ்டாலஜி. வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ? காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்னது? A tissue which is made up of more than one type of cell and work together as a unit. Example, xylem and phloem. Mention any two special features of the meristematic cells. So meristematic cell உடைய ரெண்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் என்னது? டிவைட் ஆயிட்டே இருக்கும். இதோட செல்ஸ் என்னது? இந்த செல்ஸ் பத்தி பேசுறாங்க. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல சாரி. ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஓவல் பாலிகனலா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். சைட்டோபிளாசம் அபண்டன்ட்டா இருக்கும். இது எல்லாமே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகே. இப்போ வந்து இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூக்குள்ள பார்க்கலாம். சிம்பிள் பிளான்ட் டிஷ்யூ ஆர் எல்ஸ் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ இதுல 3 டைப்ஸ் இருக்கு.
பேரன்கைமா, காலன்கைமா, அப்புறமா ஸ்க்ளீரன்கைமா. இந்த பேரன்கைமா ஃபர்தரா டிவைட் ஆயிருக்கு. குளோரன்கைமா, அப்புறமா வந்து ஏரன்கைமா. குளோரன்கைமா, ஏரன்கைமா. ஓகேங்களா? பேரன்கைமா, காலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. பேரன்கைமால வந்து குளோரன்கைமா, அப்புறமா ஏரன்கைமா வந்து இருக்கு. ஓகே. So first tissue of the simple permanent tissue is parenchyma. Parenchyma living ஓவல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஓவலா இருக்கலாம், ரவுண்டா இருக்கலாம், தின் வால்டு இருக்கும். இதுல உள்ள நியூக்ளியஸ் அபண்டன்டா இருக்கும். நார்மலாவே அபண்டன்டா தான் இருக்கும். ஸோ இட் சஃபிஷியன்ட் உள்ள வந்து சஃபிஷியன்டான சைட்டோபிளாசம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க ஓவல் ரவுண்ட் தின் வால்டா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப். தின் வால்டு. அப்புறமா நார்மலா செல்ஸ் ரவுண்டா இருக்கும். தின் வால்டு. ஃபங்க்ஷன் என்னதுன்னா ஃபங்க்ஷன் என்னது இதுல ஸ்டோரேஜ் நடக்கும், அப்புறமா போட்டோசிந்தசிஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனே போதும். ஸ்டோரேஜ், ஆக்ட் as ஸ்டோரேஜ் செல் அண்ட் கேரி அவுட் போட்டோசிந்தசிஸ். ஓகே. சோ இந்த பாரன்கைமால ரெண்டு இருக்கு சொன்னல நான். குளோரன்கைமா, ஆரன்கைமா. இந்த குளோரன்கைமாக்குள்ள குளோரன் மீன்ஸ் குளோரோஃபில் இருக்கு அதுல. குளோரோஃபில்ல தான் போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். கரெக்டா? குளோரோஃபில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போட்டோசிந்தசிஸ். அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வேர்ட் வந்தாலே அதுல போட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி மீனிங். பாரன்கைமால ஒரு டைப் குளோரன்கைமா. இதுல போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகேங்களா? நார்மலா பாரன்கைமா ஸ்டோரேஜ் போட்டோசிந்தசிஸ் பண்ணதுதான் காமன் ஃபங்க்ஷன். They make large parts of various organ in most plant. இந்த parenchyma தான் வந்து abundant. ஓகேங்களா? பிளான்ட் ஆர்கன்ஸ்ல எல்லாமே இந்த parenchyma தான் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் லார்ஜ் பார்ட்டே ப்ளே பண்ணுது. So large part of various organs. ஓகே. ஸோ செகண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர் ஓவல் ரவுண்ட் இருக்கும், தின் வால்டு இருக்கும். இதுல ஃபுல்லா சைட்டோபிளாசம் இருக்கும். அப்புறமா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் சேம் மெரிஸ்டமேட்டிக் எப்படி இருக்கோ அதே பாயிண்ட்ஸ் தான். அப்புறமா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் ஹேஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். அதுல இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸே இல்ல, அப்படியே காம்பாக்ட்லா டைட்லி பேக்டா இருக்கும். இதுல இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். செல் ரவுண்டா ஓவலா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ப்ராமினன்ட் சஃபிஷியன்ட் சைட்டோபிளாசம் அபண்டன்ட் இல்ல, ஃபுல்லா இருக்காது. எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு சைட்டோபிளாசம் வந்து இருக்கும். அப்புறம் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். சோ இதுல பாருங்க இதுல என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. மெரிஸ்டமேட்டிக்கும் பெர்மனன்ட் டிஷ்யூக்கும். சஃபிஷியன்ட் அதுல அபண்டன்ட், இது சஃபிஷியன்ட். அப்புறமா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இது ரெண்டுமே வந்து இதுல டிஃபரெண்டா. இதோட வால், இந்த செல்லோடைய வால் வந்து செல்லுலோஸால மேடா இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஓகேங்களா? இதோட செல் வால் எதால மேடா இருக்குன்னா செல்லுலோஸால. செல்லோடைய வால். ஓகேங்களா? டிஷ்யூல செல்லோடைய வால் வந்து எதால மேடா இருக்கு? செல்லுலோஸால மேடா இருக்கு. சோ இது வந்து செல் பேரன்கைமா டிஷ்யூக்குள்ள இருக்கிற செல்ஸோடைய 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. செல் எப்படி இருக்கும்? ஸ்பேஸே உள்ள செல் வந்து ஓவல் ரவுண்டா இருக்கும். ஸ்பேஸ் வந்து இருக்கும். இந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் சஃபிஷியன்டா இருக்கும், அபண்டன்டா இருக்காது. அப்புறமா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த செல்லோடைய வால் எதாலுமே இருக்காது, செல்லுலோஸால. இந்த அப்புறமா இந்த பேரன்கைமா உடைய ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆர்கன்ஸ்ல வந்து இது ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா போட்டோசிந்தசிஸ். டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்யூ வந்து லிவிங்கா நான் லிவிங்கா, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ப்ளே பண்ணும், அது மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த டிஷ்யூக்குள்ள இந்த பேரன்கைமாக்குள்ள ரெண்டு டைப் இருக்கு சொன்னல. குளோரன்கைமா, அதுக்கப்புறமா ஆரன்கைமா. எல்லாமே லிவிங் தான். பேரன்கைமா லிவிங்னா இது ரெண்டு டைப்ஸும் லிவிங்கா தான் இருக்கும். கரெக்டா? பேரன்கைமா கண்டைனிங் எப்படி வந்து இதை டிவைட் பண்ணாங்கன்னா இந்த பேரன்கைமாவே வச்சிருக்கலாம்ல, ஏன் இது ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணாங்கன்னா சில பேரன்கைமா செல்ஸ்ல பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து இது டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரியில நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி குளோரன்கைமா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து இதை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில வந்து போட்டிருக்காங்க. பேரன்கைமாக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஆரன்கைமா, ஆரன் இந்த
வேர்டு சொல்லும் போதே நம்மளுக்கு ஏர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா. சோ இதுல லார்ஜ் ஏர் ஸ்பேசஸ் இருந்துச்சு, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அதிகமா இருந்துச்சு, அதனால இது ஏரன் கைமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த வேர்டே கொஞ்சம் சென்ஸ் ஆகுதுல. குளாரன் கைமானா இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதனால இது குளாரன் கைமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏரன் கைமானா அதுல ஏர் இருக்கு, லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதனால இது ஏரன் கைமா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு, இது சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. ஸோ நார்மலா பேரன் கைமாவோட ஃபங்க்ஷன் இல்லை, ஸ்பெசிஃபையா குளோரன் கைமா எரன் கைமாக்கெல்லாம் கொடுக்கல. இந்த 4 ஃபங்க்ஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், மோஸ்ட் ஆர்கன்ஸ்ல இது லார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது, லார்ஜ் பார்ட்ஸ்ல இருக்கு. செகண்ட், ஸ்டோரேஜ். தேர்ட், போட்டோசிந்தசிஸ். ஃபோர்த் வந்து அதோட சப்போர்ட்காக. ஓகேங்களா, ரெஜிடிட்டிக்காக. அந்த பிளான்ட் வந்து டர்ஜிடா இருக்கு, ஸ்ட்ரென்த்தால அந்த சப்போர்ட்டால இருக்கிறதுக்காக வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டர்ஜிட், அதுக்கப்புறமா ரெஜிடிட்டிக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ 4, இதுல 3 வந்து கீ ஃபங்க்ஷன். இதுல லார்ஜ் பார்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கன் அது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸ்டோரேஜ், போட்டோசிந்தசிஸ், அப்புறமா டர்ஜிடிட்டி அண்ட் ரிஜிடிட்டி, இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சா போதும். ஓகேங்களா. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து வரலாம், காலன் கைமா. காலன், கிரீக்ல அந்த காலன் அந்த வேர்டோட மீனிங்னா க்ளூ மாதிரி இருக்கும். ஸோ இது லிவிங். இதோட செல்ஸ் எப்படி இருக்கும்னா எலாங்கேட்டடா இருக்கும். பேரன் கைமாவோட செல்ஸ் ஓவல்ல இருக்கும், ரவுண்டா இருக்கலாம். இது கொஞ்சம் நீளமா இருக்கும், எலாங்கேட்டடா இருக்கும். இதுல திக்கா கொஞ்சம் வால், திக்கு பிரைமரி, ரொம்ப திக்கா இருக்காது, ரொம்ப தின்னா இருக்காது, லைக் மாடரேட் லெவல் திக்கு பிரைமரி வால்ஸ் இருக்கும். ஸோ அப்போதான் கிரியேட் ஆயிருக்காது, திக்கு பிரைமரி வால்ஸ் வந்து இருக்கும். திக்கு பிரைமரி வால்ஸ் இருக்கும், ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப தின்னாவும் இருக்காது. இதோட கார்னர்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா திக்கு, இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். கார்னர்ஸ் திக்கா இருக்கும். செல் செல்லோட வால் வந்து ஸ்லைட்டா திக்கா இருக்கும், ஆனா கார்னர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபை ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும். ஓகேங்களா, திக்கனிங்ஸ் வந்து கார்னர்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபையா இருக்கும். ஸோ திக்கு கார்னர்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், திக் கார்னர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஹைலைட் பண்ணிடலாம், அதுதான் important. Containing chloroplast, containing large airspace, turgidity, rigidity, photosynthesis, storage, large parts in the most organs. Collenchyma, elongated, thick corners. அதுவே போதும், thickening in corners. இந்த செல் வால் எதால மேடா இருக்குன்னா செல்லுலோஸ் அப்புறமா பெக்டின் ரெண்டால மேடா இருக்கு. பேரன் கைமால செல்லுலோஸ் மட்டும்தான் இல்ல, செல்லுலோஸ் அப்புறமா பெக்டின். இதுலயும் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், இது ஸ்பெல்லிங் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இதுலயும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ குயிக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா பேரன் கைமாவையும் காலன் கைமாவையும். பேரன் கைமாவோட செல்ஸ் எப்படி இருக்கும்னா ஓவல் ரவுண்டா இருக்கும். காலன் கைமா நீங்க இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனாலதான் வந்து நான் கிளாஸ்லயே சொல்றேன். பேரன் கைமாவோட செல்ஸ் எப்படி இருக்கும், ஓவல் ரவுண்டா இருக்கும். இது எலாங்கேட்டடா இருக்கும் காலன் கைமா. பேரன் கைமால இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும், இதுலயும் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இதோட செல்வால் வந்து செல்லுலோஸ் அப்புறமா செல்லுலோஸால மேட் ஆயிருக்கு. காலன் கைமாவோட செல்வால் வந்து செல்லுலோஸ் அப்புறமா பெக்டினால மேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது தின்னா இருக்கும், இது திக்கா இருக்கும். ஓகேங்களா, ஸோ 4 டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பேரன் கைமா காலன் கைமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது எழுதலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து வரலாம். ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இது மெக்கானிக்கல் சப்போர்ட் தரும் பிளான்ட் பாடிக்கு, மெக்கானிக்கல் சப்போர்ட். அப்புறமா இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து எஸ்பெஷலி டைகாட்டோடைய லீஃப்க்கும் நிறைய கிரீன் ஸ்டெம், கிரீன்னா வந்து யங்கான ஸ்டெம்க்கு வந்து இது மெக்கானிக்கல் சப்போர்ட் தரும். அது நிக்கிறதுக்காக, அதோட ப்ராசஸ்க்காக, ஃபங்க்ஷன்ஸ்க்காக எல்லாமே வந்து இது ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து தரும். ஸோ இட் கிவ்ஸ் ஸ்பெஷலி மெக்கானிக்கல் சப்போர்ட் டு தி பிளான்ட் பாடி, எஸ்பெஷலி இன் டைகாட்டோட லீஃப், அப்புறமா யங் கிரீன் ஸ்டெம். ஓகேங்களா, சோ அதுல 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், இதுல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி. ஓகே, சப்போர்ட் அதுவே போதும். தேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரஸ்னா ஹார்ட், ரொம்ப ஹார்டா இருக்கு.
ஸோ பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கிரீன் கலர்ல இருக்கும். அது வந்து வருஷம் போக 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 அது ப்ரௌன் அண்ட் ஹார்ட் ஆயிருக்கும். அதோட செல்ஸ்லாம் டெட் ஆயிருக்கும். டெட் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால அது ப்ரௌன் அண்ட் ஹார்ட் ஆயிருக்கும். அதோட கலர் வந்து அது லூஸ் ஆயிருக்கும். ஸோ ஸ்க்ளீரன் அப்படின்னா டெட், பிகாஸ் ஸ்க்ளீரன்னா ஹார்டா இருக்கு. அதனால தான் இது டெட்டா இருக்கு. ஓகே, ஸோ ஹார்ட் அண்ட் டெட் செல்ஸ். Sclerenchyma consists of thick walled cells. Sclerenchymaல ஃபைபர்ஸ் அப்புறமா இருக்கும். அதே மாதிரி இதுல ஃபைபர்ஸ் அப்புறமா வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம். ஓகே, இன்டர்நெட் கரெக்டா நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ளீரன்கைமால பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ் அப்புறமா ஸ்க்ளெரைட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா? எல்லாமே கரெக்டா இருக்கா? எஸ் மேம். ஸோ இந்த ஸ்க்ளீரன்கைமால பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. ஃபைபர்ஸ் அப்புறமா வந்து ஸ்பிரிட்ஸ். எல்லாமே டெட் தான். ஃபைபர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா செல்ஸ் எலாங்கேட்டடா இருக்கும். பாயிண்டட் எண்ட்ஸ் வந்து இருக்கும். பாயிண்டட் எண்ட்ஸ். ஸோ டயக்ராம்ல தெரியும்னு நினைக்கிறேன். கோலன் கிளாரன் ஸ்க்ளீரன்கைமா கொடுக்கல. பேரன்கைமா, கோலன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா. ஓகே, ம். ஸோ ஒன்னுல பாயிண்டடா இருக்கும். இப்படி இருக்கும். பாயிண்டட் எண்ட்ஸ் லாங்கா இருக்கும். பாயிண்டடா இருக்கும். இதுதான் பாயிண்டட். ஸோ ரவுண்டா இருக்கிறது பாயிண்டட் இல்ல. இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்குல்ல, அதுதான் வந்து பாயிண்டட். எட்ஜி ஷார்ப்பா இருக்குல்ல, இதுதான் பாயிண்டட் எண்ட்ஸ். இதோட வால்ஸ் ஆர் திக் வித் லிக்னின். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டான ஷேப்ல இருக்கு. நீளமா இருக்கு. அப்புறமா வந்து எண்ட்ஸ் வந்து பாயிண்டடா இருக்கு. அதோட வால்ஸ் நார்மலா ஸ்க்ளீரன்கைமா எதால மேடா இருக்கு. அதோட செல் வால் லிக்னினால, இதுவும் லிக்னினால தான் மேடா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து டிஃபர் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து இது இதுல வந்து 2 டைப் வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ளிரிட்ஸ் நான் வந்து ஷேப் வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஸோ ஒரு சர்டைன் ஷேப், ஸ்பெசிபிக் ஷேப் அப்படின்னு சொல்லி இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். இதோட செல் வாலும் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். செல் வால் ரொம்ப திக்கா இருந்தால உள்ள இருக்கிற கேவிட்டி சின்னதா இருக்கும். கரெக்டா? எவ்வளவு திக்கா நம்ம வரையும் உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? இதுலயும் அதே மாதிரி தான். செல் வால் திக்கா இருக்கும். இதுவும் திக்கா இருக்கும். ஸ்க்ளீரன் கைமாவுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். Sclerenchyma is mainly a supporting tissue which can withstand strains and protect the inner thin-walled cells from the damage. இது வந்து நம்ம ஸ்கின் மாதிரி, நம்ம பாடியில இருக்கிற ஸ்கின் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தரும் அந்த பிளான்ட்டுக்கு. இது ஒரு சப்போர்ட்டிங் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும்னா நிறைய ஷாக்ல இருந்து, ஸ்ட்ரெயின்ல இருந்து, ஃபாரின் ஆர்கானிசம்ல இருந்து, ஏதாவது நேச்சுரல் டிசார்டர் எதுல இருந்தாலும் வந்து அது எல்லாத்துலயும் இருந்து அது ப்ரொடெக்ஷன் வந்து தரும். உள்ள இருக்கிற செல்லாம் எல்லாமே டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து தரும். ஓகேங்களா? ஸோ மத்த டைப் ஆஃப் செல்ஸ், மத்த டைப் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து தரும். ஸோ மெயின் ரொம்ப ரொம்ப இது எல்லாத்துலயும் இருக்கும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபையா வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் இல்ல, இது ப்ரொடெக்ஷன் தரும். அது வந்து மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இட் இஸ் சப்போர்ட்டிங் டிஷ்யூ which protect the inner thin walled cell from damage. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டிஷ்யூஸ் இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிச்சோம் நம்ம இன்னைக்கு? டிஷ்யூஸ்லாம் என்னதுன்னு சொல்லி நம்ம பேசிக் ஐடியா பார்த்தோம். டிஷ்யூஸ்ல பிளான்ட் டிஷ்யூ அதுல வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறமா பெர்மனன்ட் டிஷ்யூல சிம்பிள் பிளான்ட் டிஷ்யூல பேரன்கைமா, காலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா,
அது பார்த்துட்டோம். அதுல டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கலாம் பிரசன்ட் ஆயிருக்கு அது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? புரிஞ்சுச்சா? ஸோ புது எஸ் லெசன் மேம். உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? எஸ் மேம். எஸ். ஓகே. ஸோ 4 டேஸ் தான் இருக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் ஆல் தி அசைன்மெண்ட் அண்ட் ஃபினிஷ் இட் ஆன் டைம். ஓகே. ஓகே ஸோ மேம். தேங்க் யூ. தேங்க் தேங்க் யூ. யூ ஸோ மச்.